வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நான் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் சப்போர்ட்டு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே வரலாம் கொடுத்துருந்தோம். அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது தேர்ட் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே இந்த நம்ம கொடுத்துருந்த அந்த பிளாக் லைன், அதாவது கீழே லெவலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் நம்ம கொடுத்துருந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நியரஸ்ட் மார்க்கெட் போயிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இதை நம்ம டெலகிராம்லேயே கொடுத்துருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் சைட்வேஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கே நம்ம கொடுத்துருந்தோம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த அந்த கீழ் லெவலில் தொட்டு தான் மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஏனால் நம்ம சைடு சொன்னோம்னா, மார்க்கெட் வந்து இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழ் லெவலோடு தாண்டவே இல்லை. நிஃப்டி வந்து தாண்டிடுச்சு. இந்தமாரி மாறி ரெண்டு ஈவனாக இல்லைனாலே அன்றைக்கி மார்க்கெட் வந்து சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு. அதனால தான் நம்ம வந்து சைடுவேஸ் சொல்லியிருந்தோம். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கிட்டத்தட்ட இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நியரஸ்ட் தான் போனாங்க, வந்து அது பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் வந்து சைடேஸ் அப் ட்ரெண்டில் அப்படியே மார்க்கெட் மூவ் ஆனாலும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. 5 மினிட்ஸில் பார்த்தா தெரியும் கிளியராக. 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வெறும் சைடேஸ் அப் ட்ரெண்ட், எந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட் செட்டப்பும் எதுலையுமே இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபுல் சைடேஸ் செட்டப்பில் தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன வாய்ப்பு நிஃப்டியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, இன்சைட் கேண்டில் நேற்று ஒரு கேண்டிலுக்கு உள்ளுக்குள்ளே தான் ஹையும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணல. இதுபடி பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ண மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், லோ பிரேக் பண்ணால் நம்ம ஒரு ஃபால் இருக்கும். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த நேற்றோட ஹைக்கும் லோவுக்கும் இடையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், செட்டப்பை பார்த்தோம்னா. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்து இன்றைக்கி போன ஹை தான் 24,130 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,206 அப்படிங்கிற நேற்றோட ஹை, 24,272 அப்படிங்கிற தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,069 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 23,974 அப்படிங்கிறது நம்மளோட டேவோட லோவுக்கு கொஞ்சம் மேலே, அது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 23,894. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கீழே லெவலாக இருக்கும் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. நான் பிளாக்காக மாற்றிட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீழ் லெவலில் பிரேக் பண்ணும் பட்சம் ஒருவேளை இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது வாய்ப்பு. அதையும் பிரேக் பண்ணால் இதில் வந்து சப்போர்ட்டுக்கு மேல் நோக்கி தான் போக வாய்ப்பு. அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் தேர்ட்லேருந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் இப்படி பார்த்தோம்னா இதுவும் பார்த்தீங்கன்னா லேசாக வயலேட் பண்ணி ஹை அமௌண்ட் லேசாக வயலேட் பண்ணியிருக்கான். ஆனால் லோ கிட்டக்கே வரல. இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பேங்க் நிஃப்டி வந்து புல்லி செட்டப்பில் இருக்குது. ஹையை பிரேக் பண்ணால் புல்லி செட்டப்பில் இருக்குது. நிஃப்டியை பொறுத்தவரை இன்சைட் ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்து இன்றைக்கி போன ஹை தான் 56,474 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,590 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 56,800 அப்படிங்கிறது தேர்டாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 56,226 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,084 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டு பொறுத்தளவுக்கு டேவோட லோ தான் 55,911. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது கீழ் லெவலாக இருக்கும், அதை நம்ம பிளாக்காக மாற்றிடுவோம். அதே போல் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது கீழே லெவலாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த கீழே லெவலில் பிரேக் பண்ண மதியில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அது வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் செல்லிங் இருக்கிறதுக்கான ஒரு செட்டப்பும் இதில் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாலும் தேர்ட் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இதில் செகண்டை பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான ஒரு செட்டப்பாக டேவோட லோங்கிற ஸ்ட்ராங்கான செட்டப்பாக இருக்குது. அப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்டுக்கும் இடையில தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்க்கெட் ஒரு சைட்வேஸாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு காட்டுது. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஹையை பிரேக் பண்ணி மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது மேலே ஒரு கேப் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் பிரேக் பண்ணி அந்த 5 மினிட்ஸை பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் போட்டு பார்த்தோம்னா நிஃப்டி மாதிரி தான் இவனும் இன்சைடாக தான் இருக்கான். இந்த ஹையை பிரேக் பண்ண பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு ஃபால்ட் இருக்கிறதுக்கான செட்டப் இருக்குது. அது எவ்வளோ தூரம்னு பார்த்தோம்னா இந்த கேண்டோட லோ வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். அதாவது 75,868 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இன்னொரு செட்டப்பில் பார்த்தோம்னா இந்த இன்சைடு வந்து நேற்றோட ஹையும் லோவும் தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் இருக்கும். இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்கிறதுக்கான ஒரு செட்டப்பும் இருக்குது. அதை நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம் அது என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி போன ஹை தான் 77,420 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட ஹை 77,710 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசன்ஸ் ஆகும். தேர்டை பொறுத்தளவுக்கு அந்த ரீசெண்டாக போன சிங் ஹை 78,007 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 77,128 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக போனால் சிங் லோ 76,911 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு டேயோட லோவுக்கு கீழே நிஃப்டியில் அதே சேலில் தான் கொடுத்துருந்தோம் 76,668. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் வந்து நம்ம கீழே வள மாற்றிப்போம். அதை விட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் கீழே வள மாற்றிடுவோம். இப்போ இந்த ரேஞ்சு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான டேவோட லோவை பிரேக் பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி, அதாவது மார்க்கெட் வந்து புல்லி செட்டப்பில் தான் இருக்குது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஒருவேளை இந்த கீழே உள்ள பிரேக் பண்ணாங்கன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசன்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே அதாவது கேப் அப்போ இல்லை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடுத்தது 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து புல்லிஸ் போகிறதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி சைட்வேஸ் இருக்கிறதுக்கு ஒரு செட்டப் இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசன் ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ளே ரொம்ப சைலண்டான சைட்வேஸாக இருக்கிறதுக்கான ஒரு சூழலும் இருக்குது. ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப பாயிண்ட் ரொம்ப கம்மியாக 150க்கும் 400 ஒரு 300 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு கேப் அப் கொடுத்துட்டாலே மார்க்கெட்டில் நம்ம அடுத்தது ஒரு புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது. இன்றைக்கி முடிவு பார்த்தோம்னா நாளைக்கு ஒரு கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.